அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் ஹெல்த்தில் இன்சூரன்ஸ் போடுறது வந்து ஒரு ஃப்ராடு என்பதை விளக்கவே இந்த வீடியோ. பொதுவாக ஸ்டார் ஹெல்த்தில் வந்து நம்ம வந்து நம்பி இந்தியாவில் வந்து நிறைய பேர் பணம் போடுறோம். நிறைய ஹாஸ்பிட்டல் கூட டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வகையில் எனக்கு வந்து சுகர், அதாவது சர்க்கரை நோய் இருந்தது. இது சம்பந்தமான கூடவே வந்து ரொம்ப நீண்ட காலமாக அந்த சோரியாசிஸ் என்கிற நோயும் இருந்தது. அது ஒரு நோயாட்டு நம்ம கருதலை, ஏன்னா அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கலை. ஒரு கட்டத்தில் அது வந்து உடலில் இருக்கக்கூடிய ஒரு செல்கள் டிவிஷனுடைய வெளிப்பாடு என்பதனால அதுக்கு மேலே வந்து ஏதாவது காய்த்திருமீன் எண்ணெய் மாதிரி ஏதாவது ஒரு ஆயுர்வேதிக் எண்ணெய்களை தடவிட்டு சமாளிச்சிரும். இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இது சுகர் வந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது படிப்படியாக மேலே வரும்போது அதனால் சுகர்னால் பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம், சிறுநீரக பிரச்சனைகள், இருதய பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் என்பதற்காண்டி காப்பீடை எடுத்தோம். எனக்கு 58வது வயசில் வந்து காப்பீடை எடுக்கிறோம். காப்பீடை எடுக்கும்போதே இதை சொல்கிறோம், சுகர் இருக்குது அதனால தான் இதை எடுக்கிறோம்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க 3 வருஷத்துக்கு பிறகு தான் சுகருக்கான பெரிய நோய்கள் வந்து உங்களுக்கு இது கவர் ஆகும், அதனால் நீங்கள் ஒரு ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா கட்டிட்டீங்கன்னா அது கவர் ஆகிரும் சொல்லக்காண்டி ஃபஸ்ட் வருஷமே எக்ஸ்ட்ரா ஒரு 12,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டி பண்ணிட்டோம். 2வது வருஷம் 32,000 ஏதோ கட்டியாச்சு. முடிஞ்சு லைவில் இருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்து அட்டாக் வருது. அட்டாக் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த ஸ்டம் மாற்றுறாங்க. ஒரு அடைப்பு இருக்குது, மாற்றுறாங்க. அதுக்கான பில்லும் வருது. இதெல்லாம் முறைப்படி நாங்கள் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது இங்கேருந்து கொடுக்கும்போது ஒரு சோரியாசிஸ் இருந்தது அப்படின்னு தான் கொடுக்குறாரு. உண்மையிலே சோரியாசிஸ் இருக்குது இல்லையா, அந்த தழும்புகள் வந்து கையில் வந்து அப்படி இருக்கும். அதனால் அதை எதுவும் மறைக்கலை, சோரியாசிஸும் இருக்குதுன்னு கொடுத்தா அவங்க உடனே அதில் வந்து நீங்கள் சோரியாசிஸ் நோய் இருந்ததை மறைச்சிட்டீங்க, சோரியாசிஸ்னு ஒரு அதாவது ஏதாவது ஒரு காரணத்தில் அதை தள்ளி விடணும், அதுக்காண்டி வந்து மறைச்சிட்டேங்க, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டாங்க. ஒரு நம்பிக்கையாக நம்ம வந்து ஒரு செலவை மீட் பண்ணக்கூடிய அளவு நடத்துகிற மக்கள் நம்ம வந்து அவர் கேபிள் டிவி ஆப்ரேட்டர், வரவும் செலவும் எல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கக்கூடியவன், ஒரு காப்பீடு நடத்துகிறவன் ஒரு காப்பீடுக்கு போட்டும்போது சரி சின்ன ஆறுதலாக இருக்குன்னு போட்டால் கடைசி நேரத்தில் கலவாரி விட்டு ஒரு 2,80,000 ஏதோ பில்லு வந்தது. அவ்வளோ நம்ம வந்து கடனாளி ஆகிட்டோம். ஸோ அதனால் ஸ்டார் ஹெல்த் வந்து சரியாக தரமாட்டாங்க. வந்து மற்ற இன்சூரன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. நான் விசாரிக்கும்போது அந்த ஆஸ்பத்திரியும் சரி மற்றவங்களும் சரி இது ஸ்டார் ஹெல்த் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு உள்ள மாதிரி சொன்னதுனால ஸ்டார் ஹெல்த்தோடைய இதை நம்ம தோலுரிக்கணும். அதனால் நான் வந்து தனியாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்குகிறேன். அதில் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு இருக்கோ இந்த இது பண்ணுங்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய இயக்கமாக வந்து அந்த ஸ்டார் ஹெல்த்தை வந்து வேறு இருக்கணும். மொத்தத்தில் ஃப்ராடுகளை எப்போவுமே இங்கே வைக்கக்கூடாது, இந்தியாவுக்குள்ளே ஃப்ராடை வைக்கக்கூடாது. நான் சொன்னது ஒரு நொண்டி காரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு நோய் இருக்குன்னா ஒரு சோரியாசிஸ் நோயை காணிச்சு அதை பண்ணுறதெல்லாம் வந்து யாருக்கு விழிப்புணர்வு இருக்கும்? ஆரம்பத்தில் நோயே இல்லாமல் யாராவது இருப்பாங்களா? ஏதோ ஒரு சின்ன நோயை விட்டுட்டோம் அப்படின்னு உள்ளதுக்காக வேண்டி முழு இன்சூரன்ஸையும் வந்து நீ வந்து கழிக்கிறது வந்து ஃப்ராடு தானே, யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இதில் நம்பர் தரேன், இந்த நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு இயக்கம் மாதிரி ஒரு பெருசாக கொண்டு போவோம், சரியா? ஸ்டாரை வந்து விடக்கூடாது, ஸ்டார் ஹெல்த்தை வந்து நம்ம விடக்கூடாது. நன்றி, வணக்கம்.